மின்னல் இடி போன்றவைகளை தாங்கி பூமிக்கு கொடுத்து பூமியை செழிக்க வச்சிடக்கூடிய திறமை வாய்ந்த, தான் செத்தாலும் தான் அழிந்தாலும் தன் உறவுகள் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறது அந்த மரத்துடைய இயல்பு பொருள் இருக்கிறது. அதுதானே நமக்கு அதை விளக்காரம் சொல்லணும். எதுவுமே நம்ம அடிமை புத்தி நம்மளை விட்டு போல. எங்களை அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். கடவுள் யார் என்ற கேள்வியை கேட்டு பதில் உரைப்பவன் அர்த்தம். நமக்கெல்லாம் புரியல. அதனால அடிமையா இருக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குதான் செய்யுது. சுயமாக தொழில் தொடங்கி சுய சிந்தனையுடன் மேலுக்கு வரணுன்ற எண்ணம் நமக்கு இல்லை. 4வது 5வது 6வது படிச்சவங்க எல்லாமே சுயமா வாழறாங்க. ஏன்னா அவங்களுக்கு படிப்பு இல்லை, புத்திக்கு வேலை கொடுக்குறாங்க. நம்ம டிகிரி ஃபஸ்ட்டு 40,000 50,000 ஏன்னா வேலை கொடுப்பானுன்னு கை கட்டி பேச்சா மட்டும்தான் இருக்கும். வீரமா வாயில மட்டும்தான் இருக்கும். உள்ள போய் எட்டி பார்ப்போம். அவன் கூட்டான பாரு. அவன் போனதுக்கு அப்புறம் வாசல் இது குதிக்கிறான். அவன் அந்த அனைவருக்கும் வணக்கம். சென்னையை பெற்றால் இளநீர், பிள்ளையை பெற்றால் கண்ணீர்னு ஒருத்தர் பாட்டு எழுதுனார். பனையை பெற்றால்னு ஒரு சொல்லலையே. ஏன்னா உற்ற நண்பனுக்கும் நண்பனாய் விளங்குவது பனை. இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். 40 வகையான பனைகள் இருக்கு. அதில் பெரும் பனை, தாலிப்பனை, கூந்தல் பனை, கரும்பனை, நீலப்பனை, வெள்ளைப்பனை, நிறைய பனம்பழம் வகை இருக்கு. இந்த பழ வகை நிறைய இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை. அந்த மரம் வளர்க்குறது எப்படிப்பட்ட மின்னல் இடி போன்றவைகளை தாங்கி பூமிக்கு கொடுத்து பூமியை செழிக்க வச்சிடக்கூடிய திறமை வாய்ந்த, தான் செத்தாலும் தான் அழிந்தாலும் தன் உறவுகள் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறது அந்த மரத்துடைய இயல்பு பொருள். பார்த்தீங்கன்னா அந்த வயக்காட்டுகளில் நிறைய பனைமரம் வச்சிருப்பாங்க. பயிர் இருக்கிற இடத்துங்களில் மின்னல் இழுத்துரும். விவசாயிங்களுக்கு உயிர் சேதாரம் உண்டாகலாம். அதை முன்னிட்டு முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பனை மரத்தை நட்டு வச்சாங்க. எப்படிப்பட்ட இடியையும் எப்படிப்பட்ட மின்னலையும் தாங்கி அதை மண்ணுக்கு பாய்ச்சி மண்ணை வளப்படுத்துறதுல மிகச்சிறந்த நண்பனாக இருக்கிறது இந்த பனை மரம். இப்படிப்பட்ட பனை மரத்தை நம்ம அழிச்சு நிறுவுறோம். வாழ்ந்தா பனையை போல வாழணும். உற்ற நண்பனுக்கு இணையானது ஆடைய வேர் கற்ப மூலிகை. அதாவது நீலப்பனையுடைய வேர் கற்ப மூலிகை. இன்னைக்கு நீலப்பனை கம்மியாகி போச்சு. மஞ்சள் தான் இருக்கும். வெட்டி கொஞ்சம் வச்சிங்கன்னா தூர்சு நேரத்தில் நீளமாக மாறும். அதுதான் அது ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பார்த்தா இப்போ இல்லை அந்த பழ வகைகள். இருந்தாலும் எங்கேயாவது இருக்கும், முடிஞ்சால் வளங்க. அந்த பனை மரத்துடைய பழம் ஒரு அற்புதமான வரம். ரொம்ப சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வந்துடும். பனைமரத்தை சுட்டு சாப்பிடணும். அப்படியே சாப்பிடக்கூடாது, சுட்டுட்டு சாப்பிடணும். வயிற்று வலி வந்தால் கொஞ்சம் பசும்பால் குடித்தா வயிற்று வலி போயிடும். அதனுடைய பிஞ்சா இருக்கும்போது எடுக்கக்கூடிய நுங்கு, அதுலேருந்து வடிக்கக்கூடிய சாறு, பனம் சாறு, பனம் கல், இதெல்லாம் வெல்லம் காய்ச்சோ எல்லாத்துக்குமே, தேங்காய் பனம் கற்கண்டு காய்ச்சோ எல்லாத்துக்குமே பயன்படுது. இப்படி ஒரு அற்புதமான நண்பன், உற்ற நண்பன் நமக்கு. அப்படிப்பட்ட பனை மரத்தில் கீழே விழுற பழங்கள் எல்லாம் தூக்கி ஒருத்தில் போட்டு மண்ணில் சேகரிப்பாங்க. அதெல்லாம் பனங்கிழங்கு வளரும், நீட்டாக இருக்கும். ஆனால் பனங்கிழங்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், அது யாரோ சாப்பிட்றதுன்னு நினச்சி விலகுறோம். பனங்கிழங்கை வாங்கி அவிச்சிடணும். தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு அந்த கிழங்கு உள்ளே இருக்கக்கூடிய தோல் மேலே இருக்க தோலை உரிச்சோம்னா உள்ளுக்குள்ள நீட்டாக ஒரு கம்பு வரும். அதை எடுத்துடணும். எடுத்துட்டு கிழங்கை உடச்சி தனித்தனியாக எடுத்துட்டு நார் வரும். நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு சின்ன 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 பீஸாக கட் பண்ணி வெயிலில் காய வைக்க வேண்டியது. வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே அது நல்லா மொட்டை காயும். அந்த காஞ்ச அந்த பனங்கிழங்க கூட சோயா, மொச்சை, இது ரெண்டையும்
1 கிலோ பனங்கிழங்குக்கு 1/4 கிலோ மொச்சை 1/4 கிலோ சோயா சேர்த்தா போதுமானது. மொச்சை வந்து எப்பவுமே உயிராற்றலை வளர்க்கக்கூடியது. சோயா வந்து ஹை புரோட்டீன் சொல்லக்கூடிய உயர் சத்துக்களை அளிக்க வல்லது. இது ரெண்டையும் அது கூட சேர்த்துட்டு அது கூட வந்து இந்த கசகசா ஒரு 100 கிராமோ 200 கிராமோ போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 100 கிராம் போதுமானது. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்ல மைய பவுடர் அரைச்சிடும். பனங்கிழங்கு, சோயா, மொச்சை, கசகசா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்ல மைய பவுடர் அரைச்சி சலிச்சோம்னா நார் இருந்தால் போயிடும். அந்த பவுடர் கூட பசும்பால் நல்லா சுட வச்ச பசும்பாலை வச்சு அது கூட ஒரு சிட்டிக்கை மஞ்சள் போட்டுட்டு இந்த பனம் கற்கண்டு, அது வந்து பனங்கற்கண்டு நீங்கள் ஒரிஜினலாக கிடைக்குதா தெரியல, பனை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று கலந்து இந்த பவுடர் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நல்லா கலக்கிட்டு குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தை எலும்பு வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி, கூர்மை நோக்கு, உடல் உறுதி, எல்லாமே எல்லாமே உறுப்பு வளர்ச்சியற்ற தன்மை எல்லாமே வந்து அதில் லெவல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையதாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான வரம் பனை மரம். இதை பயன்படுத்தி இந்த பனங்கிழங்குல நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். இதை கடிச்சு நார துப்பத்துக்குள்ள உபயோகப்படுத்தி உடலுக்கு ஊட்டம் அளிக்கிறது பயன்படுத்தினோம்னா வருங்கால சந்ததிகளுக்கு இந்த பிள்ளை பேறு குறைவுன்றது குறைய ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு கர்ப்பப்பையை பலப்படுத்தும், ஆண்களுக்கு விந்து பையை பலப்படுத்தும், இரத்த அணுக்களை அதிக அளவில் ஊற வைக்கும், நல்ல தெளிவான சிந்தனையும் கொடுக்கும். பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து பவுடர் ஆகி வைப்பான், நம்ம வாங்கி சாப்பிட்ற அள்ளி போடும், அதுவும் நடக்கும். இது இருக்கிறது அதுதானே, நமக்கு அதை விளக்காரம் சொல்லணும். எதுவுமே நம்ம அடிமை புத்தி நம்மளை விட்டு போகல. எங்களை அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள், அப்புறம் வந்து வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள், ராஜாக்கள் ஆண்டார்கள், இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஆள்கிறார்கள். இதில் ஒரு பெருமை நம்மளுக்கு. நான் அடிமைப்பட்டு வாழ்ந்தேன், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அடிமை, எங்கள் அப்பா அடிமை, நான் அடிமை, என் புள்ள அடிமை, என் பேரம்பேத்தியும் அடிமை, நாங்கள் அடிமைகள் அப்படின்றது ஒரு பெருமை. வாழ்க்கையா வாழணும், வாழவாவது தெரியுதா? அதனால தானே கொட்டை இல்லாத பழத்தை கொடுத்து நம்மளுக்கும் கொட்டை இல்லாத பண்ணின்னு இருக்கிறான். ஒரு சாமியார் சொல்றார், அப்படியே கொட்டையை பறவை வைப்பார், கொட்டையை அப்படியே பறவை வைப்பாராம். எந்த கொட்டைய போகடா இதெல்லாம் நம்பின்னு அவங்க சுவாமி என்ன சுவாமி, பெரிய மனுஷன் அர்த்தம், நேர்மையானவன் அர்த்தம், தெளிவானவன் அர்த்தம், கடவுள் யார் என்ற கேள்வியை கேட்டு பதில் உரைப்பவன் அர்த்தம். நமக்கெல்லாம் புரியல. அதனால அடிமையாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குதான் செய்யுது. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், அடுத்தவங்ககிட்ட 10,000 20,000 கையை கட்டிட்டு வேலை செய்யணும். சுயமாக தொழில் தொடங்கி சுய சிந்தனையுடன் மேலுக்கு வரணுன்ற எண்ணம் நமக்கு இல்லை. 4வது 5வது 6வது படித்தவங்க எல்லாமே சுயமாக வாழுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு படிப்பு இல்லை, புத்திக்கு வேலை கொடுக்குறாங்க. நம்ம டிகிரி 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 ஃபஸ்ட்டு 40,000 50,000 ஏன்னா வேலை கொடுப்பானுன்னு கை கட்டி மாடை மேய்ச்சோமா கோலை போட்டோமா அவ்வளோதான். எனக்கு துட்டு கொடுக்குறான் பொழுப்பு அப்படின்னு. ஆடை மேய்டனா புழுக பொறுக்க போனால் என்ன அர்த்தம்? புழுக எத்தனை ஆடு புழுக போடுறதுன்னா இப்படி தான் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். நம்முடைய அடிமை புத்தி மாறலை. இந்த பொருள் நம்முடைய மன திகிரியத்தை வளர்க்கும், உடலில் ஊட்டம் கொடுக்கும். ரத்தம் செத்து போச்சுன்னு சொன்னால் உறுதி குறைஞ்சிரும். உறுதி குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் தைரியம் போயிடும். பேச்சு பேச்சா மட்டும்தான் இருக்கும், வீரம் வீரமா வாயில மட்டும்தான் இருக்கும். உள்ள போய் எட்டி பார்ப்போம், அவன் போட்டானா பாரு. அவன் போனதுக்கு அப்புறம் வாசல் இது குதிக்கும். அவன் அந்த பக்கம் தலை கம்மி திபுன்னு உடனே விட்டுட்டு போகுது. இல்லை வீரனுங்க நாங்கெல்லாம் அப்படின்னு வாழ்ந்து நிறுத்துறோம். இந்த நிலைகள் மாற பனங்கிழங்கு உற்ற நண்பன், உறுதியான தேகத்தை அளிப்பவன், அவனை பயன்படுத்தணும்னா
ஆரோக்கிய வாழ்வும் வாழலாம், அடிமைத்தனத்தையும் வேறு இருக்கலாம். நன்றி, வணக்கம்.